ஹாய் ஹலோ வணக்கம் நேர்களே. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியில் மொமெண்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகி அங்கேருந்து ரெக்கவரி கொடுத்து அப்படியே ஒரு ஸ்மால் புல்லிஷ்னஸ் போயிருக்கு. பட் யாராலையும் ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணியிருக்க கஷ்டம். ஏன்னா 53,800 ஓகேவா, நீங்கள் எங்கே என்ட்ரி கொடுத்துருப்பீங்க 53,900ல் 940 கிட்ட. ஸோ 5400 ஒரு 200 பாயிண்ட் மொமெண்டம் கிடச்சிருக்கும் ஓகேவா. அதுக்கு முன்னாடி ஒரு டிப்பு கொடுத்துருக்கோம், உங்கள் எஸ்எல் அடிச்சிருக்காது. மறுபடியும் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா போய் 5400 கிட்ட. பட் இது வந்து க்ளோசிங் லெவல்ஸாக என்னன்னு உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதுதான் ஹையே, அங்கே தான் க்ளோஸ் பண்ணியிருக்கு ஓகேவா. மார்க்கெட் ஓவராலாக வந்து புல்லிஷாக தான் இருக்குது. பட் நான் நேற்றே சொல்லியிருந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் லைட்டாக பேரிஷ்னஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் ஓகேவா. அந்த பேரிஷ்னஸ் இங்கே வந்து நேத்திய பிளேஸ்லேயே ஆல்மோஸ்ட் லைக் வந்து ஒரு 3 o'clock டைம் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங்கை கொடுத்துருக்கு ஓகேவா. ஸோ ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் மாதிரி தான். அது பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுற மாதிரி இல்லை. நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம்தான். 95% ஆர் 90% ஆஃப் தி ட்ரேடர்ஸ் வந்து தே ஆர் லூசிங் த மணி அப்படின்னு சொல்கிறது மட்டும்தான் உண்மையான விஷயமா இருக்கும். ஸோ அப்போ யாரு தான் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோம்னா, ப்ராஃபிட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறவங்க ரொம்ப கம்மிங்க. அதுவும் மெயினாக ஆப்ஷன் செக்மெண்ட்டில் ஓகேவா. நம்ம ஆப்ஷன் செக்மெண்ட்டில் அரௌண்ட் ஒரு 91% ஓகேவா. அவங்க வந்து ஒரு ஒரு சுமார் ஒரு 75 lakh ட்ரேடர்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் லூசிங் ஓகேவா. அதுவும் எப்போ லைக் எல்லாருமே எவ்வளோ லூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், ரகசியமாக சொல்கிறேன், இட்ஸ் கோயிங் டு பி 1.2 lakhs பர் பர்சன் ஓகேவா. 2024 இது வரைக்கும் இன்னும் முடியலை இந்த வருஷம். சோஃபார் அவங்க லூஸ் பண்ணதோட கேட்டகரி ஓகேவா. இதில் ஒரு 1.81 lakhs பர் பர்சன் வந்து 1.5 கோடி பேர் கிட்ட லாஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஒரு இண்டிவிஜுவலும் குறைஞ்சது 75,000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நெட் லாஸ் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்ல ஓகேவா. மோர் தென் 1 crore பீப்புள் வந்து 92% பீப்புள்ஸ் ஹூ ஆர் ட்ரேடிங் இன் F&O செக்மெண்ட் வந்து 2 லட்சம் ரூபா ஒரு வருஷத்துக்கு மினிமம் லாஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் த பீரியட் ஆஃப் 3 years ஓகேவா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல, செபியே கொடுத்த டேட்டா தான் சொல்லுது. அதாவது லாஸ் மேக் பண்ணுற டாப் 3.5% வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் 4 லட்சம் ரூபா ஓகேவா. 4 லட்சம் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 28 லட்சம் ரூபா வந்து ஒரு வருஷத்துக்கு லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வெறும் 7.2%, அதாவது 100ல் 7 பேர் மட்டும்தான் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க லாஸ்ட் 3%. அதுலேயும் ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, வெறும் 1% தான் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க F&O செக்மெண்ட்ல அப்படின்னு யோசிக்கும் போது நாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் சொல்லுங்க. இது எல்லாமே அஃபிஷியல் டேட்டா ஃப்ரம் செபி ஓகேவா. ஸோ நாம என்ன பண்ணிட்டு இருக்கோங்க, அப்போ நம்ம வந்து F&O செக்மெண்ட்ல வந்து நம்ம எல்லாம் என்ன பாசிட்டிவா என்ன யோசிக்கலாம்னா, ஐயோ அப்படின்னு பார்த்தா நான் வந்து இந்த 1% நான் இருக்க மாட்டேனா, நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு யோசனை இருக்கும். கண்டிப்பா நீங்க அந்த 1%ல இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, நீங்க ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க வெறும் ஆப்ஷன்ஸ் மட்டும் இல்லை. எப்படி இது வந்து ட்ரேட்னா, ஒரு 100% கேபிட்டல் இருக்குன்னா நான் வந்து ஒரு 50லேருந்து 80% கேபிட்டலை வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். இல்லை 50% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னா மீதி 30% கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லையோ போடுவேன். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற லாஸ்ட் 10% 15% கேபிட்டல் மட்டும்தான் நான் என்ன பண்ணுவேன்னா நான் யூஸ் பண்ணி F&O பண்ணுவேன் ஓகேவா. அதில் நான் ஸ்ட்ரிக்டாக வந்து ஸ்டாப் லாஸ் வச்சு போனாதான் எனக்கு வந்து இப்போ பெனிஃபிட் ஓகேவா. இல்லை நான் மொத்த கேபிட்டலையும் தூக்கி விட்டு ஒரே நாளில் எனக்கு 1 லட்ச ரூபா வேணும் 10 லட்ச ரூபா வேணும்னு நினச்சிங்கன்னா ஓவராலாக உங்கள் மனசாட்சிக்கு தெரியும், தொட்டு பாருங்க, நீங்கள் லாஸ் மேக்கிங்காக தான் இருப்பீங்க. இதுதான் செபியோட டேட்டா சொல்லுது ஓகேவா. ஸோ இதுக்காக பார்த்து எல்லாரும் ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப சொல்லிக்கிறேன். ஹெட்ஜோட இல்லாமல் போகாதீங்க. எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து 1 lakh in 1 month 10 lakhs in 10 months அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 பேர் 1000 வார்த்தை சொன்னாலும் இது எல்லாம் ஆசை வார்த்தைகள் தான்.
நம்பி போய் ஏமாறாதீங்க. புரியுதா? ஸோ இதுதான் நான் சொல்ற உங்களுக்கு எல்லாருக்கும் முக்கியமான விஷயம். இன்னைக்கு நான் வந்து வியூ வந்து குயிக்கா சொல்றேன். நாளைக்கு வந்து நிஃப்டி கொஞ்சம் நீங்க சைட்வேஸ்லயே எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வாலடைலிட்டி இருக்காது. ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டெசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியாம கொஞ்சம் அன்டெசிஷன் மேக்கிங்ல இருக்கு. ஸோ இப்போதைக்கு 26,000 லெவல்ஸ் வந்து நம்ம டச் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அங்கே தான் டச் பண்ணி இங்கே தான் மறுபடியும் ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கு. லைக் இதுக்குள்ள தான் கன்சாலிடேட் பண்ணும். இதை தாண்டி எங்கேயும் போகாது. இதுக்கு மேலே போனால் தான் புல்லிஷ்னஸ், இதுக்கே வந்தால் பேரிஷ்னஸ். ஓகேவா? ஸோ நிஃப்டியும் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் கொஞ்சம் மொமெண்டம் வேற மாதிரி இருந்துச்சு பேங்க் நிஃப்டி கம்பேர் பண்ணுங்க. ஏன்னா எக்ஸ்பைரி செக்மெண்ட் நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், ட்ரேட் பண்ணாதீங்க, உங்களுக்கு பெருசாக ஒன்றும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு. அட்லீஸ்ட் நீங்கள் நிஃப்டியில் ட்ரேட் எடுத்தீங்கன்னா கூட வந்து ஏதாவது கிடைச்சிருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்தியன் மார்க்கெட்டோட நிலவரம். பட் நீங்கள் ஃபின் நிஃப்டியில் பார்த்துருந்தா கூட ஓரளவுக்கு வந்து சேம் மொமெண்டம் தான். கொஞ்சம் பேங்க் நிஃப்டியோட கொஞ்சம் பெட்டராகவே கிடைச்சதுன்னே நான் சொல்லுவேன். சரியா? அண்ட் ஸ்டாக்ஸை பற்றி நான் பெருசாக சொல்ல வரல. ஏன்னா எந்த ஸ்டாக்ஸுமே பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்டம் கிடையாது. அதனால் நான் பெருசாக சொல்ல வரல. ஓகேவா? கமிங் டு யூஎஸ் மார்க்கெட். யூஎஸ் மார்க்கெட் வந்து டவ் ஜோன்ஸ் வந்து கொஞ்சம் திரும்பி இருக்கு. கீழே ஃபாலோ ஆவற்ற இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு இருக்கு. நம்ம ஒன் டைம் ஃப்ரேமில் பார்த்தா கூட தெரியும். ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை 42,300 லெவல்ஸ் ஆர் 42,000 லெவல்ஸ் 300 லெவல்ஸ் பிரேக் பண்ணுச்சுன்னா கீழே வந்துடும். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் திங். கமிங் டு யூஎஸ் ஆயில் ரொம்ப வாலட்டைலாக இருக்கு. 7193க்கு மேலே போனால் தான் புல்லிஷ்னஸ். அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்து இப்போ மேலே போயிட்டு இருக்கு. என்ன கேட்டிங்கன்னா மறுபடியும் 73 போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. புல் ரன்க்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? அண்ட் கமிங் டு கோல்டு வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டே இல்லாமல் மேலே 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 மேலேன்னு போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு கீழே வரணும்னா டே லோவை கம்ஃபர்டபுளாக உடைக்கணும். 51 உடைச்சா மட்டும்தான் கீழே வரும். அன்டில் அண்ட் அதர்வைஸ் கீழே அவ்வளோ சீக்கிரம் வராது. ஸோ அதனால் நீங்கள் அதுக்கு இந்த மாதிரி தான் பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். இட்ஸ் மை ஹம்பிள் ரெக்வஸ்ட். ஓகேவா? புல் சைடில் இருந்தீங்கனாலும் வந்து உங்கள் ட்ரேடை பார்த்து க்ளோஸ் பண்ணிக்கிறது நல்லதுன்னு சொல்லுவேன். லைக் இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா, ஐ மீன் இன்னைக்கு டே லோ பிரேக் பண்ணுச்சுன்னா புல் சைடில் இருக்காதீங்க. அதர்வைஸ் லைக் புல் சைட் கொஞ்சம் சேஃபாக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. பிகாஸ் பையிங் ப்ரெஷர் இருந்துகிட்டே தான் இருக்கு. எவ்ரி 15 மினிட்ஸ் கேண்டலுக்கு வந்து ஒரு ஆல் டைம் ஹை வச்சுட்டு இருந்தது. இன்னைக்கு மட்டும்தான் வந்து பெருசாக வந்து ஹை அதால் பிரேக் பண்ண முடியாமல் லைக் லோலே சஸ்டெயின் ஆகிட்டு மீன்ஸ் லைக் ரேஞ்ச்குள்ளார சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. பார்ப்போம் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு. பட் கோல்ட் இஸ் கோயிங் ஹையர் அண்ட் ஹையர் டே பை டே. ஓகேவா? சில்வரும் அதே தான் பண்ணிட்டு இருக்கு. நேற்று நடந்த புல்ரனுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு கன்சல்டேஷன் நடக்குது. மறுபடியும் 31,489 கிட்ட வந்து சப்போர்ட் எடுக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம. அண்ட் பிடிசி யூஎஸ்டி வந்து மறுபடியும் 65 கிட்ட மறுபடியும் போயிட்டு கீழே வந்து ஒரு ஃபால் ஆகி ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸில் இருக்கு. மறுபடியும் பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க ப்ளே பண்ணுங்க. நம்ம 70,000 லெவல்ஸை நம்ம டார்கெட் பண்றோம். ஓகேவா? ஸோ இவ்வளோதான். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இதை பேஸ் பண்ணி நீங்க பண்ணுங்க. எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். F&O செக்மெண்ட்டை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. ஓகேவா? இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஓகேவா? எல்லாருமே ஹெட்ஜ் இல்லாம F&O பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இட்ஸ் மை ஹம்பிள் ரெக்வஸ்ட். நெக்கட் பொசிஷன்ஸ் தயவு செய்து போகாதீங்க. குயிக் ப்ராஃபிட் இஸ் நாட் அ ஸ்டேபிள் ப்ராஃபிட். ஓகேவா? நீங்க வந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ ப்ராஃபிட் ஆஃப் 2% to 3% per month, that is fine. பட் வந்து 100% ப்ராஃபிட், 200% ப்ராஃபிட், நிறைய டெலிகிராம் சேனல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தரேன் அவ்வளோ தரேன், தயவு செய்து நம்பாதீங்க. யூ லேர்ன் ஃபார் யுவர் செல்ஃப். நீங்கள் கற்றுக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணுங்க. நீங்கள் வந்து லூஸ் யுவர் மணி வித் யுவர் ஸ்டாப் லாஸ். ஓகே, பட் நாட் இன் அதர் ஸ்டாப் லாஸ். நான் தான் சொல்லுவேன். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். வீடியோ பிடிச்சிருந்தா கிவ் மீ அ லைக் அண்ட் உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணுன்றது எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. அன்டில் தென் டேக் கேர், பை பை, குட் நைட்.